வணக்கம் மச்சி, சிலர் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலை பற்றி பார்த்துருவோம். சேனலோட பேர் சாய் ஹைடெக் நர்சரி கார்டன் அண்ட் வில்லேஜ் மார்ட். ஸோ அவங்க சேனல் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். இவங்க சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கார்டனிங் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய கண்டென்ட் ஐடியாஸ், அவங்களுடைய பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுங்க மச்சீஸ். அண்ட் உங்கள் சேனல் நீங்கள் நம்ம சேனலில் டப்பு கட்டி, அதாவது பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி விட்டுருங்க. என்னப்பா பணம் கட்டினா தான் ப்ரொமோஷனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஃப்ரீ ப்ரொமோஷன் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே பக்காவாக கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலை நான் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணி விட்றேன். இப்போ நம்ம மேட்ருக்கு வரும். வீடியோ லைட்டிங்கை பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ என்ன மேட்ருங்கிறத டேரெக்டாக சொல்லிட்டேன். ஒரு வீடியோவுக்கு ஆடியோ எப்படி முக்கியமோ, வீடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் வீடியோ லைட்டிங். ஏன்னா இருட்டில் போயிட்டு இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோ சூப்பரான கண்டென்ட் எடுத்தாலும் அது 10 பைசாவுக்கு பிரோஜனம் இல்லைங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு வீடியோவுக்கு லைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பின்னாடி கொஞ்சம் பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும், கொஞ்சம் ஷிஃப்டிங் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஸ்டூடியோ வந்துட்டு நான் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் இப்போதைக்கு டெம்பரரி பேக்ரவுண்ட் தான் இது. ஒரு 1-2 வீடியோஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி நீங்கள் பேக்ரவுண்டை பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நம்மளோட புது ஸ்டுடியோவுக்கு சீக்கிரமே ஷிஃப்ட் ஆயிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வீடியோ லைட்டிங்கை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வீடியோவுக்கு லைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், இருட்டில் போயிட்டு ஒரு வீடியோ நம்ம ஷூட் பண்ணோன்னா அந்த கண்டென்ட் பெஸ்ட்டாக இருந்தாலும் அந்த வீடியோ 10 பைசா கூட பிரோஜனம் இல்லை அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோவுக்கு லைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அந்த லைட்டிங்கை பற்றி பேசணுன்னா டெக்னிக்கலாக நிறையா விஷயம் இருக்குது. நான் அந்த பக்கத்தே வந்துட்டு போகலை. ஸோ நான் சிம்பிளாக வந்துட்டு இந்த வீடியோ லைட்டிங்கை பற்றி சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க, ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறீங்க, ஐதர் நீங்கள் மொபைலில் ஷூட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு கேமராவில் ஷூட் பண்ணாலும் சரி, லைட்டிங்கில் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயத்தை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். பிகினராக இருந்தாலும் சரி இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. பேக்ரவுண்டில் கொஞ்சம் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். நம்மளோட ஸ்டூடியோ வந்து நான் ஷிஃப்ட் பண்ணிட்டுருக்கேன். அதனால் இப்போதைக்கு டெம்பரவரி பேக்ரவுண்ட் தான் இது. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு 4-5 வீடியோஸ்க்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்மளோட புது ஸ்டூடியோவுக்கு சீக்கிரமே நம்ம ஷிஃப்ட் ஆயிரும். இப்போ இந்த வீடியோ லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 விஷயம் இருக்குங்க. அதாவது 2 விதமான லைட்டிங் இருக்குது. ஒன்று நேச்சுரல் லைட்டிங், ரெண்டாவது ஆர்டிஃபிஷியல் லைட்டிங். இந்த நேச்சுரல் லைட்டிங்கை அடிச்சுக்கிறதுக்கு எந்த ஆர்டிஃபிஷியல் லைட்டாலுமே எனக்கு தெரிஞ்சு முடியாது. ஏன்னா நம்ம எவ்வளோ செலவு பண்ணி லைட்டு வாங்கினாலும் அந்த நேச்சுரல் லைட்டுக்கு ஈடே வந்துட்டு கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரல் லைட்டே வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுங்கள். நேச்சுரல் லைட்டிங் அப்படின்னா தலைவன் சூரியன் தான். ஸோ சன்னை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சூரிய வெளிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஜன்னலை சாத்தி வச்சுட்டு ரூம்குள்ளே வீடியோ எடுத்தாலுமே அந்த வீடியோவை பிரைட்டாக ஆக்கும் அந்த ஒரு சன்லைட் அப்படிங்கிறது. ஸோ நேச்சுரல் லைட்டுக்கு தான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு விளாகராக இருக்கீங்க, வெளியில் போயிட்டு வீடியோஸ் ஷூட் பண்ணுறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி நேச்சுரல் லைட்டிங்க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா போகிற இடத்துக்குலாம் நம்மளால் லைட்டை தூக்கிட்டு சுற்ற முடியாது. நீங்கள் எந்த லைட்டை வச்சுருந்தாலும் சரி, ஒரு பேட்டரி லைட்டு வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஏசியில் ஒர்க் ஆகிற லைட், கரண்ட் சப்ளையில் ஒர்க் ஆகிற லைட்டாக இருந்தாலும் சரி, எல்லா நேரமும் நம்மளால் வச்சுக்கிட்டு அலைய முடியாது. அதே மாதிரி அந்த லைட்டோடைய சைஸும் வந்துட்டு நமக்கு ஒரு ட்ராபேக்காக இருக்கும். அதுவும் வந்துட்டு நமக்கு ஒரு அடிஷ்னல் கேரி பண்ணி போக வேண்டிய ஒரு அவசியமான பொருளாக இருக்கும். அதனால் நேச்சுரல் லைட்டிங்க்கு தான் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் வந்துட்டு அவுட் சைட் வீடியோஸ் எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா. இன்சைட் வீடியோஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போது நம்மளை எடுத்துக்காங்களேன், ஒரு ரூமுக்குள்ளே நம்ம இப்போ வீடியோஸை ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்ன மாதிரியான யூடியூபர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா லைட்டுங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நேச்சுரல் லைட்டை மட்டுமே நம்மளால் நம்பிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்ம கதவெல்லாம் சாத்திட்டு ஒரு இருட்டில் ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அங்கே சூரிய வெளிச்சத்துக்கு வழியே கிடையாது. அப்பயும் நமக்கு வழி இருக்குது. ஆரம்பத்தில் லைட்டு வாங்குறது கூட வழி இல்லாத சமயத்துலலாம் நான் ஜஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் வந்துட்டு வீடியோஸ் எடுப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட சேனல் அப்கிரேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதுக்கான கேஜெட்ஸையும் வாங்குவோம் இல்லையா, அப்போ வந்துட்டு நான் அது எல்லாத்தையுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா கதவை திறந்து வச்சுட்டு நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா லைட்டும் வரும், சவுண்டும் வரும். அது உங்களுக்கு ரொம்பவே இரிட்டேஷனாக இருக்கும். அதனால் கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வீடியோ ஷூட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இருட்டாக தான் இருக்கும். அப்போ நம்ம லைட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரல் லைட்டுக்கே வந்துட்டு நீங்கள் போயிருங்க. அப்படி இல்லை கண்டிப்பாக வந்து லைட்டுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா, நேச்சுரல் லைட்டுக்கு வழியே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு
கேட்டிங்கன்னா எவ்வளவோ லைட்ஸ் இருக்குது. பட்ஜெட் லைட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஆன்லைன் போனீங்கன்னா எக்கச்சக்கமான லைட் செட்டப் வந்துட்டு இருக்குது. ஸ்டாண்டோடு இருக்குது, ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்குது, விதவிதமான லைட்ஸ் வந்துட்டு இருக்குது. நான் ஒரு சில ஸ்டூடியோ லைட்ஸுடைய பை லிங்க்லாம் வந்துட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எதெல்லாம் கம்மி விலையில் இருக்கோ அதே மாதிரி எதெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதில் ஏதாவது ஒன்று தேவைப்பட்டுச்சு, உங்களோட பட்ஜெட்டுக்கு அது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய்ட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ்ன்னு வந்துருச்சுன்னா அதை கடையில் தான் வாங்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாதுங்க. நம்மளோட சேனல்லே வந்துட்டு எப்படி ஒரு பட்ஜெட் ஸ்டூடியோ லைட்டை வந்து மேக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எனக்கு அதை பண்ணுறதுக்கு ஒரு 300-350 ரூபா தான் செலவாச்சு. பட் அதோட பிரைட்னஸ் வந்துட்டு உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த வீடியோட லிங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்களே வீட்டிலேயே செஞ்சுக்கலாம், ரொம்ப சிம்பிள் தான். இல்லைப்பா அவ்வளோலாம் என்னால் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு வெள்ளை கலர் எல்இடி பல்பையாவது வாங்கி உங்களோட வீடியோவுக்கு லைட்டிங்காக யூஸ் பண்ணுங்கள். பட் லைட்டிங் வந்துட்டு அவசியம் வச்சு அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது என்ன மாதிரி லைட்ஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் எதை யூஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ அந்த லைட்டை எங்கே வச்சு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்பயுமே உங்களோட வீடியோவுக்கு லைட்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன மாதிரி வீடியோ அப்படிங்கிறது பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் அந்த லைட்டிங்கை வந்துட்டு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு வியூவை வந்துட்டு நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கேமரா பேக் சைடு தான் வந்துட்டு நீங்கள் லைட்டிங்கை வந்துட்டு வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு மொபைலை வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வீடியோ எடுக்கிறீங்க, ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இருட்டாக இருக்குன்னா நீங்கள் லைட்டிங் வந்துட்டு உங்களோட மொபைலுக்கு பேக் சைடு தான் வைக்கணும். நீங்கள் ஒன்று டாப்பில் வச்சுக்கலாம், டாப் லெஃப்ட்லையோ இல்லை டாப் ரைட்லையோ இல்லை சென்டர்லேயோ வச்சுக்கலாம். பட் உங்களோட மொபைலுக்கு பேக் சைடு தான் வந்துட்டு லைட்டை வைக்கணும். லைட்டை வச்சுட்டு அதுக்கு பின்னாடி மொபைலை வச்சுட்டு நீங்கள் வீடியோ எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மாதிரி ப்ளீச் ஆன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்துட்டு செல்ஃபாக வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது ஜஸ்ட் உங்கள் ஸ்டூடியோவில் உட்காந்து நீங்கள் பேசுகிறீங்க, அதை ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா லைட் வந்து எப்போயுமே உங்களோட கேமராவுக்கு பேக் சைடு தான் இருக்கும். நீங்கள் கேமரா யூஸ் பண்ணாலும் சரி இல்லை மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி அதுக்கு பேக் சைடு தான் வந்துட்டு லைட் இருக்கணும். எப்போயுமே கேமராவுக்கு முன்னாடி இல்லை உங்களுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல வந்துட்டு லைட் வந்துட்டு நீங்கள் வைக்கக்கூடாது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா கேமராவுக்கு பேக் சைடு தான் வந்துட்டு லைட் இருக்குது. அந்த லைட் வந்துட்டு உங்களால் அஃபோர்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு லைட்டை வாங்கி உங்களோட கேமராவுக்கு பேக் சைடு சென்டராக பார்த்து வச்சு விட்ருங்க. அப்படி இல்லை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 லைட்டாக வாங்கிட்டு உங்களோட கேமராவுக்கு பேக் சைடு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்துட்டு வச்சு விட்ருங்க. இன்னுமே உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஃபோக்கஸ் லைட்டுலாம் விற்கிது, அதை வந்துட்டு உங்களோட பேக் சைடு வந்துட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இன்னுமே வந்துட்டு அந்த வீடியோ குவாலிட்டி வந்துட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா லைட்டிங் சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் எல்லாமே இப்போ கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் யோசிக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி அந்த டவுட் கொஞ்சம் லென்த்தாக பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ணி விட்றேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன் மச்சி. Until then, bye from Baba. Bye.